வெல்கம் டு கே காம்பெட் இந்தியன் பாலிட்டி சீரீஸ். இந்த பாலிட்டி சீரீஸில் நம்ம தொடர்ச்சியாக இந்திய அரசியலமைப்பில் எல்லாமே பேசிகிட்டே இருக்கோம். இந்த இந்திய அரசியலமைப்பில் இப்போ நம்ம அடுத்து பேச போகிற தலைப்பு வந்து ஜோனல் கவுன்சில்ஸ், மண்டல குழுக்கள். ஒரு மண்டல குழு இருக்குது அப்படின்னா அந்த மண்டல குழுக்கு என்னென்ன பிராந்திய வளர்ச்சிகள் தேவை, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு இருக்க இடத்துல அங்குக்குள்ளே இருக்கிற மாநிலங்களுக்கு என்னென்ன வளர்ச்சிகள் தேவை, அதுக்கு யார் தலைமை தாங்குறா, என்னென்ன செயல்பாடுகள் வேணும், அதை பற்றி அதில் பேச போகிறோம். பார்க்கலாம். மண்டல கவுன்சில்ஸ், advisory bodies were created to promote the cooperation coordination between the states and union territories. தமிழில் பாருங்க, ஒரு மாநிலம் இருக்குது, இந்த மாநிலம் சார்ந்த யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அவங்களுக்கு இடையில நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஒருங்கிணைப்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்ன்றதை பூர்த்தி செய்கிறாங்க. interstate disputes and foster regional development, வட்டார பிராந்திய வளர்ச்சிக்கு உதவுது. புரியுதா? கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, கிரியேட்டட் அண்டர் த ஸ்டேட் ரெகக்னேஷன் ஆக்ட் 1956, மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கும் போது என்ன அப்படின்னா, இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 1956 இதுதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இது 7வது சட்ட திருத்தம். 1956 உருவாக்கப்பட்ட அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம், அது பேசிஸில் அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இங்கே நோட் பண்ணுங்க. 263 263 empowers the president to establish such bodies to promote the interstate cooperation. மாநிலங்களுக்கு இடையான குழுக்களை வளர்ச்சியடைய செய்த அந்த 263 இது 1990 வந்திருக்கும். ஒரு மாநிலங்களுடைய குழுக்கள் அப்படின்றது அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அந்த வளர்ச்சிகளை மேம்படுத்துறது. இந்த மாநிலம் வடகிழக்கு மாநிலமா, வடகிழக்கு மாநிலத்துக்கு என்ன தேவை, அவங்கள வளர்ச்சியடைய வைக்க என்னென்ன தேவை அப்படின்னு கொடுக்குறது. இந்தியாவில் 5 மண்டல கவுன்சில்கள் இருக்கு, 5 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு. பாருங்களேன், நார்த் ஜோனல் கவுன்சில் டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், நேஷனல் கேபிட்டல் ரீஜியன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தில் வந்துடும். அப்போ இந்த பிராந்திய வளர்ச்சிக்கு என்ன தேவை, அதான் மண்டல குழுக்களோட வளர்ச்சிகள் முக்கியமானது. அடுத்து சதர்ன் ஜோனல் கவுன்சில், நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, லட்சத்தீவு, இதுவே கேள்வியாக இருந்திருக்கு. லட்சத்தீவுலாம் எந்த கவுன்சிலில் வரும்னே கேள்வியாக இருந்திருக்கு. வெஸ்டர்ன் கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, தாத்ரா நாகர்ஹவேலி, டாமன் டையூ. ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ். சரியா? இது எல்லாமே இங்கே எங்கே என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் மட்டும் நம்ம தேர்த்துக்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் மட்டும் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1971 கொண்டு வந்தாங்க. இதை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில் 1971. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜோனல் கவுன்சில்ஸ், மண்டல சபைகளின் அமைப்பு. த சேர்பர்சன் யார் அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர். எல்லா ஜோனல் கவுன்சிலுக்கும் ஹெட் யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர், அவர் தான் அதை நோட் பண்ணுவார். மெம்பர்ஸ் யாரு? சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, ஒன்றிய அமைச்சர் இருக்காங்க, சீனியர் அஃபிஷியல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட்டிஸ் இருப்பாங்க. யார் அதுக்கு தலைமை தாங்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர். இது தவிர வேற யார் இருக்கா? சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, யூனியன் மினிஸ்டர் இருக்காரு, சீனியர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனி, மண்டல சபைகளின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன சொல்றான் அப்படின்னா, இட்ஸ் ப்ரொமோட் த கோஆபரேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். கீழே பாருங்க, பொருளாதார மேம்பாடு, உள்கட்டமைப்பு மற்றும் சமூக பிரச்சனைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரிசால்வ் த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், வாட்டர் ஷேரிங், பவுண்டரி இஷ்யூஸ் அண்ட் ரிசோர்ஸ் அலகேஷன். நீர் பங்கிடுதல், எல்லை தொடர்பான பிரச்சனைகள், வளங்களை சமமாக பகிர்தல், இந்த மண்டல அமைப்புகளோட வேலைகள். மண்டல சபைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த மண்டல சபைகள் எதிர்கொள்ளும் சவால்கள்,
challenges faced by the zonal councils, a political divergence among a state slows the consensus building. தமிழ்ல பாருங்க அத. மாநிலங்களுக்கு இடையான அரசியல் வேறுபாடு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதை மெதுவாக்குகிறது. அடுத்து ரெண்டாவது பாருங்க, limited enforcement power as councils can only provide the recommendations. தமிழ்ல பாருங்களேன், வரையறுக்கப்பட்ட அமலாக்க சக்தி, கவுன்சில்கள் பரிந்துரைகளை மட்டுமே வழங்க முடியும். ஆமா, கவுன்சில்கள் பரிந்துரைகளை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் சட்டங்கள்லாம் ஆக்க முடியாது. அது கன்சிடரேஷன் பண்ணி ஏத்துக்கலாம். ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல reusatory powers are only to the central government. கவுன்சில்ல ஸ்டேட் கவர்மெண்டோட சீஃப் மினிஸ்டர் எல்லாம் மெம்பர்ஸா இருந்தாலும் அவங்களுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவுதான். அடுத்து எதிர்கொள்ளும் சவால்கள், பொலிட்டிக்கல் டைவர்ஜென்ஸ் among states, slow consensus building. தமிழ்ல பாருங்களேன், மாநிலங்களுக்கு இடையேயான அரசியல் வேறுபாடு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதை மெதுவாக்குகிறது. எஸ், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். தமிழ்நாடு வேற இருக்கும், ஆந்திரா வேற இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்கு அவங்களுக்கு. லிமிட்டெட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர்ஸ், குறிப்பிட்ட செயல்படுத்தும் அதிகாரங்கள் தான் இருக்கு அவங்ககிட்ட. அஸ் அ கவுன்சில்ஸ் கேன் யூ ஜாயின் ஒன்லி ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகளை குறிப்பிட்ட பரிந்துரை மட்டும் தான் ஏற்றுக்கப்படுது, குறிப்பிட்ட ஒரு சில பரிந்துரை நிராகரிக்கப்படுது. மண்டல சபைகளோட சாதனைகள், பொலிட்டிக்கல் டைவர்ஜென்ஸ் அமாங் தி ஸ்டேட்ஸ் ஸ்லோஸ் தி கோசென்சஸ் பில்டிங். கீழே பாருங்களேன், சர்ச்சைகளுக்கு வெற்றிகரமான தீர்வு கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு வந்ததுதான் நீர் பகிர்வு ஒப்பந்தங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு நதிநீர் ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னா அது என்ன நதிநீர் ஒப்பந்தம்? சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 போட்டது. இது மாதிரி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா இருக்கு அப்படின்னா இந்தியா காவேரி, தமிழ்நாடு காவேரி நதிநீர் பிரச்சனை, தமிழ்நாடு கேரளா இருக்குன்னா முல்லை பெரியார் பிரச்சனை. இந்த மாதிரி நதிநீர் பகிர்வு ஒப்பந்தங்கள். கூட்டு அபிவிருத்தி திட்டங்கள் அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்னென்ன போடலாம், எவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணலாம், அது மூலயமா மக்களை எப்படி கோஆர்டினேட் பண்ணலாம். இந்த வளர்ச்சி குழுக்கள், உதாரணத்துக்கு சதன் வளர்ச்சி குழுனா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இவங்க எல்லாத்தையும் எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணுறது தான் இந்த அமைப்பு. சரியா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு பாருங்க. ஜோனல் கவுன்சில்ஸு கான்ஸ்டியூஷனில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க? 7 September 1956. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 5 ஜோனல் கவுன்சில்ஸ் அந்தந்த ஊரை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதோட அடிஷனலாக நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில் எடுத்துக்க சொன்னேன் 1971. 7 சிஸ்டர்ஸ்ன்ற ஏரியா ஃபுல்லாக இதுக்குள்ளே வரும். அது இதோட சேர்க்க வேண்டாம், தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மண்டல் சபைகளோட அமைப்பு. சேர்பர்சன் இருக்காரு, அதுக்கு தலைவர் யார்? யூனியன் ஹோம் மினிஸ்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. அதுக்கப்புறம் அதோட மெம்பர் யார்? சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க, சீனியர் அஃபிஷியல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ப்ரொமோட் த கோஆப்ரேஷன், கூட்டுறவு மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைகிறாங்க, கட்டமைப்பு மேற்காடுறாங்க, சமூக பிரச்சனையிலிருந்து மேம்பாடு கொண்டு வராங்க. இன்டர்ஸ்டேட் மேட்டர்ஸ் மாநில குழு 263 விதி. இந்த கவுன்சில் வந்தால் 2 விதி, 263, 262. நதிநீர் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஒப்பந்தங்கள், இது எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா மண்டல வளர்ச்சி குழுக்கள். மொத்தம் 5 மண்டல வளர்ச்சி குழுக்கள் இருக்கு. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மண்டல வளர்ச்சி குழு மட்டும் தனியாக 1971. புரியுதா? இந்த மண்டல வளர்ச்சி குழுக்களுக்கு தலைவர் யார் அப்படின்னா ஹோம் மினிஸ்டர், உறுப்பினர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் ஹையர் அஃபிஷியல்ஸ். ஓகே, தேங்க்யூ.